அனைவருக்கும் வணக்கம். நான் கிரிஜா பிரதீப் குமார். வெல்கம் டு கிரிஸ் டெம்பிள் டைரிஸ். இன்று நாம் சித்ரா பௌர்ணமியின் முக்கியத்துவம் பற்றியும் அதை சார்ந்த புராணக் கதைகளை பற்றியும் காண இருக்கிறோம். நமது இந்து கலாச்சாரத்தில் பலவிதமான பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. அந்த வகையில் தமிழ் புத்தாண்டு பிறந்தவுடன் வரும் ஒரு முக்கிய பண்டிகைதான் சித்ரா பௌர்ணமி. இந்த ஆண்டு இது சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி நாளில், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வணங்குவதன் மூலம் நம் எண்ணத்தில் பாவம் செய்யும் எண்ணம் நீங்கி புண்ணியம் செய்யும் குணம் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதுடன் முருகனையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும். இந்த நாளில் கோயில்களில் தெய்வங்களின் சக்தி அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. எனவே இந்த நாளில் கோயிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த நாளில் கோயிலுக்கு செல்வதால் அங்குள்ள நேர்மறை அதிர்வலைகள் நம் மீது படுவதால் அது நம் வாழ்விலும் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இப்பொழுது சித்திரபுத்திர நாயனார் நோன்பு கதை பற்றி பார்க்கலாம். பண்டை தமிழகத்தில் சித்திரபுத்திர நாயனார் நோன்பு மிக பிரபலமான ஒன்று. அன்று விரதம் இருந்து கோயில் சென்று அங்கே கூட்டமாகவோ தனியாகவோ அமர்ந்து இவரது கதையை படிப்பார்கள். அவ்வாறு செய்தால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களின் பலன் குறையும், உடல் நலம் சீராக இருக்கும், புண்ணியம் கூடும், வாழ்வில் செல்வம் செழிக்கும் என்பது ஐதீகம். இந்த நோன்புக்கு ஒரு புராணக் கதை உண்டு. பல காலம் முன்பாக முக்திபுரி என்ற ஊரில் கலாவதி என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் தன் தோழியரோடு வனத்தின் அழகை காணச் சென்றாள். காட்டின் நடுவில் ஒரு சிறு கோயில் இருந்தது. அங்கு சில தேவ கன்னியர் பூஜை செய்து கொண்டிருந்தனர். அதில் ஒருத்தி சித்திரகுப்த நாயனாரின் கதையை படித்து கொண்டிருந்தாள். அதிசயமும் ஆச்சரியமும் அடைந்த கலாவதி வெளியில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தாள். பூஜை முடிந்ததும் தேவ கன்னியர் வந்தனர். அவர்களில் ஒருத்தி கலாவதியை பார்த்து அவள் அருகில் வந்தாள். கலாவதி அவளிடம், தேவி, நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தேவ கன்னியர்களான நீங்கள் யாரை வழிபட்டீர்கள் என்று பணிவாக கேட்டாள். அதற்கு அக்கன்னி, பெண்ணே, இன்று சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தனின் நாளான இன்று அவரது அவதார கதையை படித்து விரதம் இருந்து பூஜிப்பவர்களுக்கு வாழ்வில் செல்வம் செழித்தோங்கும், நல்ல கணவன், நல்ல குழந்தை என அரிய வாழ்க்கை கிடைக்கும். ஆண்கள் இதை செய்தால் எண்ணிய காரியங்களில் வெற்றியும் இனிமையான இல்லறமும் வாய்க்கும் என்றாள். உடனே கலாவதி, அந்த பூஜை முறையை எங்களுக்கும் கற்றுத்தந்தருள வேண்டும் என்று வேண்டினாள். அந்த தேவகன்னியும் அவ்வாறே செய்தாள். அது முதல் கலாவதி சித்திரபுத்திர நாயனார் நோன்பை கடைபிடித்தாள். அதன் பலனாக ஆகமபுரியின் அரசன் வீரசேனனின் மனைவியாகும் பலனை பெற்றாள். சித்திரகுப்த நாயனார் நோன்பு கடைபிடித்ததால் தான் தனக்கு செல்வ செழிப்பும் புகழும் மிக்க வாழ்வும் கிடைத்தது என கருதி அந்த நோன்பை தரணியெங்கும் பரப்பினாள் கலாவதி. சித்ரா பௌர்ணமி நாள் கடவுள்களின் இறைவனான இந்திரனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அதை சார்ந்த ஒரு புராணக் கதையை பற்றி இப்பொழுது நாம் காணலாம். புனித நூல்களின்படி இந்திரனுக்கும் அவரது குரு பிரகஸ்பதிக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்திரன் தனது குருவுக்கு மரியாதை காட்ட தவறினான். இதன் விளைவாக முனிவர் இந்திரனுக்கான தனது ஆலோசனையை நிறுத்தினார். இதனால் இந்திரனால் தன் கடமைகளை திறம்பட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு பாவங்களை செய்ய தொடங்கினான். இந்திரன் இறுதியில் குருவின் மன்னிப்பை நாடினார். இந்திரனின் அவல நிலையைக் கண்டு மனம் வருந்திய பிரகஸ்பதி அவர் தனது பாவங்களின் சுமையை குறைக்க
புனித யாத்திரை மேற்கொள்ளுமாறு இந்திரனை அறிவுறுத்தினார். யாத்திரையின் போது இந்திரன் தனது பாவங்களில் இருந்து விடுபட்டதை உணர்ந்தார். அவர் கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்தார் மற்றும் சிவபெருமான் தனது பாவச் செயல்களை கடக்க உதவியதாக நம்பினார். அதன் பிறகு அருகில் உள்ள குளத்திலிருந்த தங்கத் தாமரையை கொண்டு சிவபெருமானை வழிபடத் தொடங்கினார். இது தென்னிந்தியாவில் உள்ள மதுரையில் ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று நடந்ததாக நம்பப்படுகிறது. அன்று முதல் தென்னிந்தியாவில் இந்த விழா மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாடப்படுகிறது என்பது ஒரு ஐதீகம். சித்திரா பௌர்ணமி அன்று கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் தங்கள் வீட்டு பூஜை அறையையே கோவிலாக கருதி பிரார்த்தனை செய்யலாம். அதிகாலையில் குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி தெய்வங்களின் படங்களுக்கு பூசூட்டி சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் போன்ற கலந்த சாதங்களை நெய்வேத்தியம் செய்து வணங்க வேண்டும். மற்ற நாட்களை விட ஆக்கப்பூர்வமான அதிர்வலைகள் அதிகம் இருக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் செய்யப்படும் பூஜைக்கு பல மடங்கு வீரியம் இருக்கும். எனவே இன்று செய்யப்படும் பூஜையின் பலனும் பன்மடங்காக இருக்கும் என்பது ஐதீகம். இப்பொழுது நாம் சித்ரா பௌர்ணமி பூஜையின் போது சொல்ல வேண்டிய ஸ்ரீ சித்ரகுப்தர் காயத்ரி மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஓம் லேகினி ஹஸ்தாய வித்மஹே பத்ரதராய தீமஹி தன்னோ சித்ர பிரச்சோதயாத். சித்ரா பௌர்ணமி பண்டிகையானது தீய அல்லது தீய செயல்களில் இருந்து விலகி உண்மை மற்றும் நேர்மையின் பாதையில் செல்ல மக்களுக்கு நினைவூட்டுகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இறைவன் நாம் அனைவருக்கும் சிறப்பு ஆசிகளை வழங்கட்டும். ஓம் நமச்சிவாய. நன்றி, வணக்கம்.